வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு, வல்லமை கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இரத்தத்தால் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 5:7 சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில கர்த்தருடைய பந்தியிலே இந்த வார்த்தைகளை மையமாய் வைத்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்கிற தலைப்பிலே ராபோஜன செய்தியை, கம்யூனியன் மெசேஜை நம்ம கேட்டுட்டு வர்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக காட்சியை யோவான் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக அல்ல, சிங்காசனத்தின் மத்தியில் நிற்கிறவராக நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி படுத்த வண்ணமாக அல்ல. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படியே உட்கார்ந்த நிலைமையில் அல்ல. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார், சிங்காசனத்தின் மத்தியில் நடுவில் நிற்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்தின் நடுவிலே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார் என்று நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், சத்தமா கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு நிமிடம் நான் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை துவக்கத்திலே நம்முடைய மத்தியிலே, நம்முடைய அருகாமையிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். கைகளை தட்டுங்க. ஒரு நிமிடம் பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி வாயை தரங்க. பிரதர், சிஸ்டர், ஓப்பன் யுவர் மவுத், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த வசனத்தை சோதரிக்கிறோம். சொல்லப்படுகிற காலகட்டத்தில் இயேசு மரித்து உயிர்த்து எழுந்து அவர் பரமேறி போனார் என்கிற சம்பவத்திற்கு அப்புறம் இந்த சம்பவத்தை சோதரன் யோவான் சொல்றார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று யோவானுக்கு திருவலம் பற்றி தரிசனம் தந்தார். அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்போது யோவானுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் தன்னை காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்கள் என்றோ முடிந்தது. அவர் இப்போது உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார் என்கிற சத்தியம் உண்மை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வர வேண்டிய தரிசனம், அடிக்கடி வர வேண்டிய ஒரு தியானம், அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நான் பல விதங்களில் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற நாட்களில்
கடந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு இந்த சத்தியத்தை சோதரிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை என்னோடு பேசிக்கிட்டே வரார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். நான் அப்படியே தியானிக்கிறேன். வேதம் சொல்லுது, ஏசாயா 53:10 சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நொறுங்கி போன ஒரு இயேசு, சிலுவையிலே நொறுக்கப்பட்ட ஒரு இயேசு. இந்த தமிழ் வார்த்தை உங்க இருதயத்தை தொடுதா? இந்த நொறுக்கப்படுதல் என்கிற வார்த்தை உங்களுக்கு தியானிக்க முடியுதா? இந்த நொறுக்கப்படுதல் என்கிற வார்த்தையை நீங்க சோத்திரம் உங்களால் யோசிக்க முடியுதா? அந்த தமிழ் வார்த்தையை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சிலுவையிலே நொறுக்கப்பட்ட ஒரு இயேசு, நொறுங்கின ஒரு இயேசு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார்? அவர் அந்த பாடுகளில் நொறுங்க வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என் அக்கிரமங்களுக்காக, என் அநியாயத்துக்காக, நான் செய்த பாவங்களுக்காக இயேசு நான் நொறுக்கப்பட வேண்டுவதற்கு பதிலாக அவர் நொறுக்கப்பட்டு நிற்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி என்று நீங்கள் தியானிக்கிற வேளையில் அது அடிக்கப்பட்ட வண்ணம் என்கிறதை விட இன்னும் ஆழமாக அந்த ஆடு நொறுங்கி போய் நிற்கிறது. ஸ்தோத்திரம். ரத்தம் அங்கும் இங்கும் இருந்து வருகிறது, தலையிலிருந்து, காலிலிருந்து, கையிலிருந்து, சோத்திரிக்கிறோம், விழாவிலிருந்து. அந்த ஏனென்றால் நொறுங்கி போன ஒரு இயேசு. இந்த நொறுக்கப்படுதல் என்பதை நான் தியானிக்கிறேன். சிலர் தின்பண்டங்களை சாப்பிடும்போது நரக்கும் நுறக்கும் அப்படின்னு நொறுங்கும் பாருங்க வாய். சோத்திரம். சில நேரங்களில் பிள்ளைகள் அப்பளம் நம்ம சமைச்சு வைப்போம், அது அப்படியே போட்டு ஒரு நொறுக்கும், ஒரு முறுக்க பிடிச்சி அப்படியே நொறுக்கி போடும். வீடுகளில் எங்கும் நொறுக்கப்பட்ட காரியம் வீட்டில் செதறி இருக்கும். இது நம்முடைய அன்றாடம் நம்முடைய வீடுகளிலே நாம் பார்க்கிற ஒரு காட்சி. சோத்திரம். அந்த நொறுக்கப்படுதலை நான் எப்படியாவது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன விளக்குனாலும் என்னை இருதயத்தை தொடாது பாஸ்டர்னா எனக்கு தெரியாது. நான் எப்படியாயிரும் உங்களை கல்வாரியில் சேர்க்கணுன்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீங்களும் அதற்கு ஒத்துழைச்சாதான் அந்த கல்வாரிக்கு நீங்களும் வர முடியும். நொறுக்கப்பட்ட ஒரு இயேசு. அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு நான் போகிறேன். அந்த கடை எப்படிப்பட்ட கடைன்னா, கண்ணாடிகளும் பீங்கான் ஜாடிகளும் நிறைந்த ஒரு ஷோகேஸ் நிறைந்த ஒரு கடை அது. அந்த கடைக்கு நான் போகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஜாடி, ஒரு பீங்கான் ஜாடி என்னை கவர்கிறது. அதில் நிறைய பூ வேலைகள், சித்திர வேலைகள், ரொம்ப டிசைன், யுனிக்கான கலர், ரொம்ப பார்க்கறதுக்கே எனக்கு அட்ராக்டிவாக இருக்கு. இது வாங்கி இந்த இடத்துல வச்சா வீட்டுக்கு அழகு சேர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையின் உரிமையாளரை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜாடி நல்லா இருக்கு, இதனுடைய ரேட் என்ன அப்படின்னு நான் அந்த குறிப்பிட்ட ஜாடியை கரங்காட்டி அந்த உரிமையாளரிடத்தில் கேட்டேன். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் வந்து அந்த கேபினுக்குள் இருக்கிற அந்த ஜாடியை காண்பித்து, இது இந்த டெக்னிக்கலில் செய்யப்பட்டது, இந்த டிசைன் என்று அதனுடைய கலர், அதனுடைய காரியம், அதனுடைய தன்மைகளை எனக்கு அதை கைகளில் எடுத்து விவரித்திருக்கிறார். அருமையானது எப்படி பிள்ளை, அந்த காட்சி எனக்கு முன்னாடி இருக்குது. அந்த ஓனர் அந்த ஜாடியை, அந்த பீங்கான் ஜாடியை எனக்கு விளக்கி கொண்டிருக்கும் போதே தற்செயலாக அல்ல, சோத்திரிக்கிறோம், தவறுதலாக அவருடைய கையிலிருந்து வழுவி கீழே விழுந்து நொறுங்கி போய்விட்டது. அந்த பொருளை நான் வாங்கி கீழே போட்டிருந்தேன்னா என் மேலே அந்த வந்திருக்கும் அது பாடு. தோத்திரம். அவருடைய கையில் இருந்து அதை விளக்கி கொண்டிருக்கும் போதே என் கண் முன்னாக அந்த பீங்கான் ஜாடி உடைந்து நொறுங்கி போயிட்டு. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் முழிக்கிறேன், அவரும் முழிக்கிறார். நல்லா சோத்திரம், அழகாக இருந்தது. வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்த ஒரு அருமையான கண் கவரும் ஒரு நல்ல நிலையில் இருந்த ஜாடி கீழே விழுந்துருச்சு. சோத்திரம். கீழே பார்க்குற அப்படி நொறுங்கி போய் கிடக்குது. தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த சத்தியத்தை குறித்து நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சிந்தை அங்கே போயிடுச்சு. சோத்திரிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். இந்த ஜாடி எவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனால் நொறுங்கி போயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அருமையானவர்களே, அந்த ஜாடி அந்த கடையின் உரிமையாளர் வேணும்னே அதை நொறுக்கலை, தவறுதலாக கீழே விழுந்து என்ன செஞ்சிச்சிங்க, நொறுங்குச்சு. ஆனால் பிதாவாகிய தேவன் தவறுதலாக அல்ல, நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையிலேயே தேவனே அவரை நொறுக்கினார். அவரே நொறுக்கிறார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, நான் என்னுடைய அநியாயத்துக்காக, நான் செய்த தவறுக்காக பிதா தவறுதலாக அல்ல, என் நன்மைக்காக, நான் நொறுங்க கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையிலே எனக்காக நொறுக்கப்பட்டதை தியானிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம். அல்லேலூயா. அந்த ஜாடியை வச்சு நான் நிறைய விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் வேகமாக சொல்லி டைம் இல்லை எனக்கு. சோத்திரிக்கிறோம், கொஞ்சம் கவனிங்க. சோத்திரம். அந்த ஜாடி நான் பார்க்குறேன்ல, அது நொறுக்கப்பட்ட போது, அந்த ஜாடி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஜாடி நொறுக்கப்பட்ட போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நொறுக்கப்பட்ட போது அது அதற்கு முன் இருந்த வடிவத்தையும் சாயலையும் தன்மையும் இழந்து போயிருக்கிறது. loses its identity. அதனுடைய சாயலையும் ரூபத்தையும் அந்த ஜாடி இழந்து போய்விட்டு, நான் கீழே விழுந்ததை நான் அப்படி தான் பார்க்குறேன். நல்ல அழகாக இருந்த ஒன்று இப்போது அதனுடைய ஐடென்டிட்டி இழந்து போய்விட்டது. சிலுவையை பாருங்க. ஏசாயா 53:7 சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல போறார். அவர் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தார். சிலுவையிலே அவர் நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். ஒரு அடிக்கப்படும் ஆடு, ஒரு நல்ல ஒரு ஆட்டு குட்டி இருக்கும் பாருங்க, உடனே அந்த சோத்திர குட்டியை கறிக்காக தலையை வெட்டி தோலை உரித்து அதை சந்து சந்தாக சோத்திர துண்டு போடுவது போல இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். பைபிள் சொல்லுகிறது, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆடு போல. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை கொல்லப்படும் ஒரு ஆடு கொண்டு போகப்படும் போது அந்த மாதிரி தான் இயேசு அந்த கல்வாரிக்கு போறார். அப்படி நொறுக்கப்படுறார். நல்லா கொஞ்சம் கவனிங்க. நொறுக்கப்படுறாரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னல, அந்த ஜாடி கீழே விழுந்த போது அதன் வடிவம், அதன் ரூபம், சாயல் எல்லாம் அந்த ஜாடி இழந்துடுச்சு இல்ல. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்ட போதும் அவரும் தன் சாயலை, தன் ரூபத்தை இழந்தார், இழந்து நிற்கிறார். ஏசாயா 52:14 சொல்லுது, அவருடைய முக ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால், ஐயோ இவர் இப்படிப்பட்டவர் இல்லையே, இவர் ரூபம் எவ்வளவு அருமையானது, ஆனால் பிதாவினால் அவர் நொறுக்கப்பட்ட போது அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால். கொஞ்சம் பாருங்க, he loses the identity. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை அவருடைய அந்த ரூபத்தை, அந்த சாயலை இழந்து தொங்குகிற ஒரு இயேசுவை பாருங்கள். உன் கண் திறக்கப்படுமானால், உன்னுடைய உள்ளான கண்கள் திறக்கப்படுமானால், கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்னாக அந்த சிலுவை காட்சியை பார். அவருடைய அழகு என்ன, அவருடைய ரூபம் என்ன, அவருடைய சாயல் என்ன, அவைகள் எல்லாம் இழந்தோராய் அவர் நிற்கிறார். சோத்திரிக்கிறோம். ஏசாயா 53:2 சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன்னா நொறுங்கி போயிட்டார்ல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா பிரதர்? அவர் நொறுங்கினவராய் தொங்குகிறார் சிலுவையிலே.
மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவதரித்த இயேசு நொறுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பரிதாபம்! இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? இயேசு செய்த தவறு என்ன? அவர் நொறுக்கப்படுவதற்கு அவரில் இருந்த அநியாயம் என்ன? நன்மை செய்ய வந்த எனக்காக சோத்திருக்கிறோம், மனதுருக்க வந்த இயேசு நொறுக்கப்பட்டு இருக்கிறாரே. எனக்காக மனதுருக்கத்தோடு வந்தவர், எனக்காக அன்பான கிரியைகளை செய்தவர். ஆனால் அவர் எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அநீதி நிறைந்த ஒரு திருடன் யார் வீட்லையோ ஒரு பெரிய பொருளை திருடிட்டான். யார் வீட்லையோ இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் திருடிட்டு போறான்னு சொன்னா அந்த திருடனை சோத்திர தெருமக்கள் அடிச்சு நொறுக்குனா கூட அவனுக்கு இன்னும் வேணையா, அவன் மன்னதுக்கு வச்சு நொறுக்குங்கயா அவனை அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்தவனை, அநியாயம் செய்தவனை, அநீதி நிறைந்தவன் நொறுக்கப்படுவது சோத்திரம் நியாயம்னு கூட எடுக்கலாம். சில நேரம் சரி விட்டுறான்னு கூட அவனுக்கு மேல் கூட பரிதாபப்படுவாங்க இல்லையா? எந்த தவறு செய்யாதவர், எந்த தவறுக்கு உட்படாத ஒரு கர்த்தர், பாவமே இல்லாதவர், எனக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் அநியாயத்துக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் நினையுங்கள். எல்லாம் இழந்தவராய் நிற்கிறார். சோத்தரிக்கிற மேன்மையான தெய்வம், மகிமையான அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த சூழ்நிலையை பாருங்க. சோத்தரி ஹல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினாம், சிறுமை அடைந்தே தொங்கினாம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினாம், சிறுமை அடைந்தே தொங்கினாம். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா என்னையும் மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா என்னையும் மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டதை நான் ரெண்டாவது உங்களுக்கு நான் விவரிக்கணும்னா, அந்த ஜாடி நொறுக்கப்பட்ட போது பிற ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையை அது அடைகிறது. சோத்ரா loses its acceptability. அதுக்கு முன்னாடி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. நான் கடையில் பார்க்கும்போது அதை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிடணும், அதை எனக்கு உரியதை ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு ஜாடி தான் இப்போ நொறுங்கி அது கீழே விழுந்த பொழுது அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு அது தள்ளப்பட்டது. நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? அது கீழே நொறுக்கப்பட்ட போது அதனுடைய அக்சபிலிட்டியை அது இழந்து விட்டது. அதனுடைய சோத்திரகிற ஏற்றுக்கொள்ள கூடாத நிலைக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. அது அழகா இருந்தாலும் அது நொறுங்கி போன ஜாடி, எனக்கு அது வேண்டாம் என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது எவ்வளவு அழகா இருந்தாலும் அதை மறுபடியும் அந்த கடைக்காரன் அதை எனக்கு ஒட்டி அதை ஒன்று சேர்த்து அது எனக்கு தர அதை முயற்சித்தாலும் நான் சொல்லுவேன், நொறுங்கி கீழே விழுந்து போனது ஒட்ட வச்செல்லாம் எனக்கு வேண்டான்றவன் நான். தோத்திரம். பிதாவாகிய
தேவன் இயேசுவை நொறுக்கின போது அவர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போனார். ஏசாயா 53:3 அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும்போது அவரை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் நொறுக்கப்பட்ட போது அவருடைய நிலை அதுதான். அவரை யாரும் ஏற்றுக்கிறத விருப்பம் இல்லை. அவரை பார்த்தோன்னே தங்களுடைய முகங்களை அநேக கொண்டார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை யாருமே எண்ணலை, அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவரை இழகிற இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம்பா, இவரையே இவரை காப்பாற்றிக்க முடியல, நொறுங்கி போய் நிற்கிறாரு, இவர் என் வாழ்க்கைக்கு வந்து எனக்கு என்ன ஆக போகுது, வேண்டாம் இவர் எனக்கு என்று அன்றைக்கு எல்லாராலும் அவர் நிராகரிக்கப்படுகிறார். அவர் துக்கம் நிறைந்தவராய் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து இரக்கத்தையும் பரிதாபத்தையும் காட்ட வேண்டிய நேரம் அது இல்லை. ஐயோ, இந்த இயேசு இப்படி பரிதாபமா அப்படி நொறுங்கி போய் தொங்குறாரே, இப்படி தொங்குறாரே அப்படின்னு அவர் மேல பரிதாபப்பட்ட கூட்டத்தை விட அவரை விட்டு தங்கள் முகங்களை திருப்பி கொண்ட கூட்டம் தான் அதிகம். அவருக்கு அருகில் வந்து அவரை பார்க்க யாருமே விரும்பவில்லை. மனுஷர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தன்மைக்கு இயேசு இழந்து போனார். ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அவர் இழந்து போனார். உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்க உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போனா உங்க உள்ளம் தாங்குமா? சில நேரம் உண்மையிலேயே நம்மளை பார்க்காம நம்மளை வந்து ஒருத்தவங்க கவனிக்காமல் போயிட்டானா பரவாயில்லை. சில நேரம் பாருங்க, சிலருக்கு நம்ம கை கொடுப்போம், பிரதர் பேசலோடு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு கை கொடுப்போம். ஆனால் அந்த பிரதரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, படுபாவி மனுஷன் அப்படின்னு மனசில் நினைப்போம். ஆனால் போலியாக சிரிச்சுட்டு என்ன கொடுப்போம்? கை கொடுப்போம். ஆனால் நான் நினைக்கிறது அவருக்கு தெரியாது. சில நேரம்லாம் சிஸ்டர் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சகோதரிகள் ஒரு சகோதரிக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் மனசில் அந்த சகோதரியை குறித்த நல்ல எண்ணம் இருக்காது. ஆனால் ஏதோ அது தோத்திரம் சொல்லுது, நம்மளும் ஜோத்திரம் சொல்லுவோம்ட்டு போவோம். ஏன்னா அவர் நினைக்கிறது எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் என்னை நேருக்கு நேர் ஒருவர் என்னை பார்த்து விட்டே வெடுக்கென்று தன்னை திருப்பி கொண்டு போகும்போது நமக்கு பிபியே ரைஸ் ஆகிடும். என்னடா நம்மளை பார்த்துட்டு இப்படி போகிறாங்களேன்னு நமக்கு ஒரு நாளெல்லாம் அந்த நினைவு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாருங்கய்யா, சிலுவையில் அவர் நொறுங்கி நிற்கிறாரு, பார்க்குறவெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு தலையை துளுக்கிட்டு தன் முகத்தை திருப்பிட்டு அப்படியே போகிறாரு. என் ஆண்டவர் மன ரீதியாக இன்னும் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, அப்போ தான் அந்த செய்தியை உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியும். ஏதோ ஒரு பாஸ்டர் ஒரு செய்தி கொடுக்குறாரு கேட்டுன்னு போவோம்ன்றது இல்லை. ஆவிக்குரியவர்களாக செய்தியை கேளுங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, அந்த கல்வாரிக்கு போங்க. நீங்கள் நொறுக்கப்பட்டு நிற்கும்போது, வேதனையோடு நிற்கும்போது, அவ பாடு, அவ வேதனைப்படுறா, அவ தலையெழுத்து என்னமோ அப்படின்னு உனக்கு ஆறுதல் சொல்லாட்டினா கூட பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டு சரி அப்படின்னு ஒரு தைரியம் சொல்லிட்டு போகாம உன்னை பார்த்துட்டு திருப்பிக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன். சில வேளைகளில் சகோதரிகள் சில அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க. தனக்கு தெரியாத ஆள் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னா கொடையை அப்படி மடக்கிடுவாங்க, அப்படி மடக்கின்னு போவாங்க. சோத்திரம். சில நமக்கே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது சோத்திரிக்கிறோம். அவர் எப்படி நிற்கிறாருங்க? நொறுக்கப்பட்டு நிற்கிறாரு. அவரை யாரும் அவரை எண்ணவில்லை. மூன்றாவது, அந்த ஜாடியை நான் பார்க்குறேன். அது நொறுங்கும் போது அதனுடைய பயனை அது இழந்து போகிறது. அதனுடைய பயன்பாடு என்ன செய்கிறதுங்க? இழந்து போகுது. அந்த ஜாடி நல்லா அழகாக இருக்கும்போது அதை இப்படி பயன்படுத்தலாம், அதை இந்த விதத்தில் பயன்படுத்தலான்னு நான் நினைத்த ஒரு பொருள் கீழே விழுந்து நொறுங்கின உடனே அது இனி பயன்படுத்த முடியாத நிலைக்கு போகிறது.
அது என்ன விலை உயர்ந்ததாக இருக்கலாம், கண் கவரும் பொருளாக இருக்கலாம். அது நொறுக்கப்பட்டு விட்டால் அதனுடைய பயன்பாடு தன்மை அது இழக்கிறது. 2 ராஜாக்கள் 18:21 சொல்லுது, இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாயா? இது சனகரிப் என்கிற ஒரு அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை இது. இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாயா? அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு என்ன செய்யும்? உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீ யாரை நம்புற? நீ எகிப்தின் ராஜாவை நம்பிட்டு இருக்கிறியா? அந்த ராஜா யார் தெரியுமா? நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாயா? நீ அதன் மேல சாஞ்சா அது உருவிக்கிட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும், நீ கீழே விழுந்துருவ. அவன் நெறிந்த நாணல் கோல். அதை இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது, சோத்திரிக்கிறோம், அவன் எசேக்கியா ராஜாவையே சொன்னதாக சில பைபிள் அப்படி எழுதியிருக்குது. சோத்திரிக்கிறோம், நெறிந்த நொறுக்கப்பட்ட நாணல் கோலாக நீ இருக்கிறாய் என்கிறது போல சில டிரான்ஸ்லேஷன்ல வருது. சோத்திரம், அவனுடைய அர்த்தம் என்ன? அதை நம்பி சார்ந்து எதையும் செய்ய முடியாது. எங்க அவன் ஒரு மண்ணுக்கு தரங்க, அவனெல்லாம் சார்ந்து ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் அவனெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, வேஸ்ட்டு, அவன் வேஸ்ட்டு. இந்த சிஸ்டர் அது வேஸ்ட்டு, அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நான் ஒரு நிலையில் தன்னுடைய பிரச்சனைக்கு போனேன், அவங்க ஒன்றுமே செய்யலை, அவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சிலருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். சிலர் நம்ப முடியாது. இயேசு நொறுக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும்போது இயேசுவையும் ஜனங்கள் அப்படித்தான் சொன்னாங்க, இவரால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு பிதாவினால் நொறுக்கப்பட்டார். எனவே அவரை நம்பியிருந்தோர், அவரை சார்ந்திருந்தோர், இனி இந்த இயேசுவால எனக்கு எந்த பயனும் இனி இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயனா இல்லை. என் வாழ்க்கை பயனுள்ளதா மாத்துறதுக்கு தான் அவர் சிலுவையிலே தொங்குறாரு. நல்ல கைகளை தட்டி. ஆனால் ஜனங்கள் அப்படி எண்ணினார்கள், இனி இந்த இயேசுவால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கட்டத்தில் எவீரி என்கிற ஜபாலய தலைவன் தன்னுடைய மகளை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்காக இயேசுவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இடையில 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டதுனால அவன் சுகமாயிட்டா. கூட வந்துக்கிட்டே இந்த இயேசு நின்றுட்டு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அங்கே டைம் ஆகுது. எவீர் என்கிறவன், ஐயோ நான் இயேசுநாதரை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தால் இடையில் யாரோ ஒருவர் இயேசுவை தொட்டு சுகமாயிட்டாங்க போல், இயேசுவும் சோதர சுகமாயிட்டாங்களே என்று அவர் வராமல் அங்கேயே நின்றுக்கிட்டு என்னை தொட்டது யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறாரே, என் வீட்டுக்கு வேறு இயேசுநாரை கூட்டிகிட்டு போனோமே, இயேசுநார் இங்கே நிற்கிறாரேன்னு அவன் பதட்டமாக நின்றுருக்கிறான். எவீரினுடைய சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இனி இயேசுவை வருத்தப்படுத்தாத, இயேசுவை இனி கூப்பிட்டு வர வேண்டாம், ஏனென்றால் உன் பிள்ளை செத்து போய்விட்டது, இயேசுவை விட்டுட்டு வந்துரு, இனி இயேசுவால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது போல உறவினர்கள் சொன்னார்கள். அப்போது இயேசு உடனே எபிருவை பார்த்து சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், உனக்கு ஒரு நன்மையை செய்வேன். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டு நிற்கும் போது ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அது நொறுக்கப்பட்டு தொங்குகிற இயேசு பார்த்து ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படித்தான் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த நொறுக்கப்பட்ட இயேசுவை பார்த்து நாம என்ன சொன்னோம்? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் என்னப்பட்டவர் என்று எண்ணினோம்? சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனா என் வாழ்க்கையை பயனுள்ளதா மாத்துறதுக்காக தான் அவர் சிலுவையில் தொங்குறார். ஆனா நான் எப்படி எண்ணினேன்? அவர் வாதிக்கப்பட்டு தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் போல, அதனால் தேவன் அவரை அடித்துட்டார் போல, அவர் இப்போது சிறுமையோடு இருக்கிறார். இனி அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? பயன்பட மாட்டார்.
லூக்கா 24, 20, 21 பாருங்க. எம்மாவூர் சீஷர்கள் பேசிக்கிட்டு போறாங்க. கூட வர்றது இயேசுனே தெரியாம இயேசுனார்கிட்டே சொல்றாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்க? அறைஞ்சிட்டாங்க. 21 சொல்றாங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நாங்கள் நம்பி இருந்தோம். எங்க நம்பிக்கை எல்லாம் மண்ணா போச்சு. இவர் ஏதோ ஒரு நல்லது நடக்கும், இவர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், இவரால் எங்களுக்கு ஒரு நன்மை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவரையே சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்க. இனி எங்கள் நம்பிக்கையெல்லாம் என்ன செஞ்சிருச்சிங்க? அற்று போயிடுச்சு. இன்றைக்கு இந்த காலையில் நம்பிக்கை அற்று வந்திருக்கீங்களா? என் நம்பிக்கையை நான் இழந்துட்டேன் பாஸ்டர். நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன், நடக்கும் வரும் ஒப்பேறலாம் மேலே வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா என் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு அப்படின்னு சொல்றீங்களா? உன் நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை உண்டு. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த இயேசு உனக்காகத்தான் சிலுவையில தொங்குறாரு. உன் வாழ்க்கையை பயனுள்ளதாய் மாற்ற, உனக்கு நன்மை செய்ய, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை ஆற்ற, உன்னை தேற்ற, உனக்கு ஒரு கிருபை பண்ணதா அவர் தொங்குறாரு. ஹல்லேலூயா! உனக்காக மனதுருகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா! உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவர் சிலுவையில் தொங்குறாரே, எனக்கு பயன் இல்லைன்னு சொல்லாத. அவர் உன்னை பயனுள்ள பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய் உன்னை நிலைத்து நிற்க செய்வதற்காக. ஹல்லேலூயா! 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 கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துவோம். அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டு இருக்கும்போது தம் மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்தவராய் சிலுவையிலே தொங்குகிறார். அந்த ஜாடியை நான் எவ்வளோ மதித்தேன், எவ்வளோ அழகான்னு சொன்னேன். அது கீழே விழுந்து நொறுக்கின உடனே அது மேலே நான் வச்சிருந்த மரியாதை எல்லாமே போச்சு. எவ்வளோ மரியாதைக்குரியவர் இயேசு இல்லை? எவ்வளோ கனத்துக்குரியவர். அந்த கனத்துக்குரிய இயேசு, மரியாதைக்குரிய இயேசு, ரொம்ப ரெஸ்பெக்டபுளான ஒரு ஆண்டவர். சிலுவையில் தொங்கும்போது அந்த ரெஸ்பெக்டபுள் எல்லாம் இழந்து சிலுவையில் நிற்கிறார். உங்களுக்கு புரியுதா? நான் விளக்குறது உங்களுக்கு புரியுதா பிரதர் சிஸ்டர்? தன் மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்து சிலுவையில் பிதாவினால் அவர் நொறுக்கப்பட்ட போது அவர் தன் மதிப்பு மரியாதை இழந்து தொங்குகிறார். சில நேரங்களில் நீ மதிப்பு மரியாதையை ரொம்ப தேடுற. யாராவது உன்னை கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டா தாங்க மாட்டேன்ற, உடனே டென்ஷன் ஆகுற. யாரு நீ, யாரு என்ன சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம சண்டைக்கு வரோம். உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதற்காகத்தான் தன் மதிப்பு மரியாதை இழந்தவராய் சிலுவையிலே நிற்கிறார். ஹல்லேலூயா! நொறுக்கப்பட்டு அவர் நொறுக்கப்படும் போது அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. லேவியராகமம் 22, 24 பாருங்க. விதை நசுங்கினதை நொறுங்கினதையும், தமிழ் வார்த்தையில உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக. நசுக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, காயப்பட்டதுமான பலியை யாருக்கு செலுத்தக்கூடாது? கர்த்தருக்கு செலுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையானே, கர்த்தருக்கென்று ஒன்றை கொடுக்க வேண்டுமானால் நொறுங்கின்னு போன ஒன்றை என்ன செய்யக்கூடாதுங்க? கொடுக்கக்கூடாது. நொறுங்கினது அது குறைவானது, அது மதிப்பானது அல்ல, அது கௌரவமான பலியா இருக்காது. நொறுங்கினதையும் நசுக்கப்பட்டதும் கர்த்தருக்கு செலுத்தக்கூடாது. இதுதான் பைபிள் நமக்கு சொல்ற விஷயம். ஆனால் சிலுவையில் இயேசுவே நொறுங்கி போய் தொங்குகிறார். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நொறுங்காமல் இருக்கிறதுக்கு தான், ஒடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான்
இயேசு உனக்காக சிலுவையில். இப்ப கொஞ்சம் கவனிங்களேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனுக்கு ஒன்று பலி செலுத்தணும்னா விதை நசுக்கப்பட்டதோ நொறுக்கப்பட்டதோ கொண்டு வரக்கூடாது, அது வரக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இப்போது நொறுக்கப்பட்டு நிற்கிறார். இப்போ சோத்தரிக்கிறோம். அவர் தன் மதிப்பு மரியாதையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, இழந்து போய் தொங்குகிறார். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மல்கியா 1:6-8. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நல்ல கவனிங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். பாருங்க, என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போயிற்றோ என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை, கவனிங்க, பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. பாருங்க, கால் போனது கண் போனது நசுங்கி போனது ஆண்டவர்களெல்லாம் பலியிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார்னு நீ சொல்றியே. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ இந்த சேனைகளின் கர்த்தர். ஒன்றும் முடியாதெல்லாம் கொண்டு வந்து பழி செலுத்தினா ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்னு சொல்றியே, அதையெல்லாம் உன் அதிபதியின் இடத்தில் கொடுத்தா அவன் ஏற்றுக்குவானா? உன் மேலே பிரியமா இருப்பானா? அப்படியானால் தேவனுக்கு பலியிடப்படக்கூடியது வர வேண்டியவர்கள் நசுக்கப்படாமலும் நொறுக்கப்படாமலும் இருக்கணும்ன்றது தான். ஆனால் இயேசு சிலுவையில் பிதாவினால் என்ன செய்யப்பட்டார்? அவருடைய எல்லாம் மதிப்பு மரியாதை இழந்து நிற்கிறாரு. உன்னை கனம் பண்ணுறதுக்காக, உன்னை உயர்த்துறதுக்காக, அல்லேலூயா, உன்னை மகிமைப்படுத்துறதுக்காக, நீ கன உள்ளவனா மாறுறதுக்காகத்தான் கர்த்தர் எல்லாம் இழந்து தொங்குறார். தேவப்பிள்ளை நான் சொல்லிக்கிட்டே போவேன். சிலுவையில் நொறுக்கப்பட்ட அந்த இயேசுவை பாரு. அந்த சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்ட போது அவர் எதையெல்லாம் இழந்தார்? தன் சாயலையும் தன் ரூபத்தையும் தன் வடிவத்தையும் இழந்தார். சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்ட போது அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு அவர் போய்விட்டார். அவருடைய நொறுக்கப்படுதல் அப்படித்தான். அவர் நொறுக்கப்படும் போது அவர் பயனற்ற பாத்திரத்தை போலானார். இனி இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நொறுங்கி போயிருக்கிறார். அவர் நொறுக்கப்பட்ட போது அவருடைய மதிப்பு மரியாதையை அவர் என்ன செய்தார்? இழந்தார். ஆண்டவர் அவன் இவன் அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் மதிப்பு மரியாதை இழந்தார். இன்னைக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், சோத்திரிக்கிறோம். அது என்ன வசனம்னா, சோத்திரம், அவர் மதிப்பு மரியாதை ஏசாயா 53:9 பாருங்க. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழி என்ன செஞ்சாங்க? எங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க. இயேசு துன்மார்க்கருக்கு இயேசுக்கு சம்பந்தம் இருக்கா? சார் உங்களுக்கு சொல்கிற செய்தி புரியுதா? அவர் யாரோடு நியமிக்கப்படணும்? அவரெல்லாம் யாரோடு ஒப்பிட முடியுமா? ஆனால் உலகம் அவரை யாரோடு ஒப்பிடுகிறது? யாரோடு அவரை அடக்கம் பண்ண விரும்புகிறாங்க? ஒரு துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமிக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு மரியாதை இழந்தார். நான் இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். ஏசாயா 53:12 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இதுக்கு இயேசுவுக்கு என்னங்க சம்பந்தம்? என் அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்படுறாரு, என் அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்படுறாரு. ஆனால் அவர் என்னவென்று எண்ணப்படுறாருங்க? அக்கிரமக்காரரா என்னப்பட. எல்லாம் சொல்லுங்க, என் அக்கிரமத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார்,
ஆனால் நான் அதை எண்ணாமல் அவரை நான் அக்கிரமக்காரர் என்று எண்ணுகிறேன். எவ்வளோ வேதனை பாருங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, என் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆனால் உலகம் அவர் என்ன சொல்லிச்சிங்க? அவருடைய மதிப்பு மரியாதை. சில நேரங்கள் ஆனாலும் ஆண்டவர் அதை பொறுத்துட்டு தொங்குறாரு. சில நேரம் நீ அந்த பாதையில் போக வேண்டியது வரும். அக்கிரமத்துக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு கதை கட்டி விடுவான். ஆனால் நீ கோவப்படாம இயேசு கடந்து சென்ற அந்த பாதையை கடந்து சென்று நீ ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அது அப்படியே மனசில் வைப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Glory to the Lord. நன்றியோடு நான் சொல்கிறேன், நான் எல்லாருடைய முகத்தை பார்ப்பேன். ஒருத்தருடைய கண்ணீர் வராமல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். செய்தியை நான் எந்த அளவுக்கு சுருக்கமாக தான் பேசியிருக்கிறேன், ரொம்ப விளக்கலை. ஆனால் உங்களுக்கு நல்லா விளக்கி இருக்கிறேன்னு எனக்கு ஆவியில் உணர்றேன். ஸ்தோத்திரம். ஆனால் அதை உள்ளே எடுக்க வேண்டியது நீங்கள் தான். உனக்காக மதிப்பு மரியாதை இழந்து எல்லாத்தையும் இழந்து அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். அதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த ஆண்டவரை நீங்கள் எப்படி என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை சோத்திரம். ஆண்டவரே, எல்லா வாயை திறந்த ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சோத்திரம். உங்கள் டயர்டெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு அந்த அனுபவத்தோடு வாங்க. சோத்திரம். நல்ல வாயை நல்ல துறங்க பிரதர், வாயை துறங்க சிஸ்டர். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். இது கர்த்தருடைய பந்தி. ஹல்லேலூயா. நல்ல வாயார கர்த்தரை சொல்லு, நல்ல துதி. ஹல்லேலூயா. இருதயத்தை அடக்காத, வாயில முணுமுணுத்து சோத்தரிக்காத, அது உன்னை பரிசுத்தப்படுத்தாது. உன் வாயை விரிவா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வாயை விரிவா திறந்து அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர்ட்ட கெஞ்சு, ஆண்டவர்ட்ட கதறு, ஆண்டவர்ட்ட சொல்லு, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே. அல்லேலூயா. அழகையும் ரூபத்தையும் இழந்தீரே, உம்முடைய மதிப்பை மரியாதை இழந்தீரே, பயன்பாட்டை இழந்தீரே. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படக்கூடிய அளவிற்கு நீ நொறுக்கப்பட்டவராய் சிலுவையில தொங்கினீரே. எனக்காக அல்லவோ? அது எனக்காகத்தானப்பா, அது எனக்காகத்தானே. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திர சோத்திர சோத்திரம். எல்லா கைகளை நல்ல பலமா தட்டி ஹல்லேலூயா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நல்ல வாயை தரங்க. வாலிப தம்பி, நான் சொல்றேன், சத்தத்தை உயர்த்துன்னு சொல்றேன். நீ சத்தத்தை உயர்த்தாம பொறுமையா இருக்கிறது கீழ்ப்படியாமை. அது ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்தி வாலிப தங்கச்சி சோத்திரம் பண்ணு. பிரதர், பிரதர், உன் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லு, கதறு. சோத்திர பொறுமையாத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாத. அந்த சிலுவையை முன்னாடி கொண்டு வா. அந்த உனக்காக நொறுக்கப்பட்ட அந்த இயேசுவை பாரு. உனக்காக கல்வாரியில ரத்த சிந்தின அந்த இயேசுவை பாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஷகபாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை சோத்திரப்பா. எஃப் மேஜர். அப்படியே கையை உயர்த்தி கல்வாரி கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு கஷ்டங்கள் சகித்தாரே. கைகளை உயர்த்தி சத்தமாய் விலையேற பெற்ற திரு ரத்தம் அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோடாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோடாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. சத்தமா சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா
விலையேற பெற்றுனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. கர்த்தரோவரை நொறுக்க சித்தமானார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கும் போது தன் ரூபத்தையும் தன் சாயலையும் இழந்தவராய் தொங்குகிறார். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அவர் இருந்தார். ஜனங்கள் சொன்னாங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டாராம், அவரை எண்ணாமற் போனார்களாம். தன் முகங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்ளத்தக்கதான விதத்தில் அவர் நொறுக்கப்பட்டவராய் தொங்குகிறார். அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்ட போது ஜனங்கள் சொன்னாங்க, இனி இந்த இயேசுவால எனக்கு ஒரு பயன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினார். அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டு தொங்கும் போது அவருடைய மதிப்பு மரியாதை இழந்தவராய் சிலுவையிலே தொங்குகிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருக்கு பிரேத குழிய நியமித்தாங்க. சில நேரம் அந்த பாடுகளின் வழியா நீ நடத்தப்படலாம் சகோதரி, சகோதரா. சில நேரம் உன் மதிப்பு மரியாதை இழக்கிற சூழ்நிலை வரும். வேகப்பற்றாத, கோபப்பற்றாத. இது நான் கடந்து போகிற பாதைன்னு பொறுமையா போ. சில நேரம் உன்னை ஜனங்கள் சொல்வாங்க, இவ எதுக்குமே புண்ணியம் இல்ல, இவ எதுக்குமே பயன் இல்ல அப்படின்னு நீ மற்றவர்களால் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீ அந்த பாடுகளின் வழியா கடந்து போக வேண்டியது வரும். வாயை திறந்து எதையும் பேசிராத. நீ மௌனமா அந்த பாடுகளை கடந்து போ. அந்த ஜனம் காணும்படி கர்த்தர் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் உன்னை நிறுத்தி நடத்துவார். சில நேரம் உன்னை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நீ அந்த பாதையின் வழியா போகலாம். உன்னை எல்லாரும் உன்னை சோத்திரம் அக்செப்ட் பண்ணாம போகலாம். இவ வேண்டாம், இவ வேண்டாம், இவ வேண்டாம் அப்படின்னு நீ தள்ளப்படலாம். அந்த பாடுகளை பொறுமையா சகி. அது இயேசு கடந்து போன பாதை. ஆனா இன்னைக்கு இயேசுன்னா எல்லாருக்கும் பிடிக்குது அல்லவா? எல்லாராலும் விரும்பப்படுகிறவரா இன்னைக்கு இயேசு மாறி இருக்கிறார் அல்லவா? அதுபோல சில நேரம் அந்த பாதையில் நீ போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி போ. எல்லாருக்கும் பிடித்த நபர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சில நேரம் உன் சாயல, உன் ரூபத்தை, உன்னுடைய அழக, உன்னுடைய அந்த பிரசன்டேஷனை கூட நீ இழக்கலாம். சோதரம், உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ அடையாளத்தை நீ இழக்கலாம். பொறுமையா சகி. ஹல்லேலூயா. கர்த்தரே உன் முகத்தை பிரகாசம் பண்ணுவாரு. கர்த்தரே எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை பிரகாசித்து நிலைத்து நிறுத்துவாரு. இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டவராய் நின்றார். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி கடைசியாக பலிபீடத்தில் என்னை பரனே கையை உயர்த்தி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே சொல்லுங்க. படைக்கிறேனே